ஒண்ணு அப்பா அண்ணே அப்பா ரத்தம் வருது தூக்கு சித்தப்பா முதல்ல தூக்கு வா எழுந்துருப்பா மெதுவாண்ணே மெதுவாண்ணே அண்ணே வாங்கண்ணே அப்பா உட்காருப்பா உட்காருங்க பார்த்து உட்காரு டே அர்ஜுன் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா சரி சித்தப்பா சீக்கிரம் போ வா அர்ஜுன் சீக்கிரம் சீக்கிரம் அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ ஓகேவா அண்ணே முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க ஓகேடா. இந்தாங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கப்பா அண்ணே நல்ல வேலைண்ணே அர்ஜுன் வந்தான் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலண்ணே அந்த கௌரி இங்கு வர வேண்டும். சுக்கிர ஓரையில் பலிபீடத்தில் ஏற்ற வேண்டும். என் கையால் அவள் தலை துண்டாய் போக வேண்டும். என் கமண்டலக்காளி தாய்க்கு அந்த கௌரியின் ரத்தத்தால் நான் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என் யாகம் முடியும். ஐயா அந்த ஆவுடையப்ப இன்னும் சற்று நேரத்தில் ஆவுடையப்பனும் அவன் தம்பியும் அலறிக்கொண்டு இங்கு வந்து நிற்பார்கள். காளிக்கு செய்ய வேண்டிய உச்சிகால பூஜையை தொடங்குங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உத்தரவுங்க ஐயா. அடே யாவுடையப்பா, நீ என்னை ஏமாற்றவே முடியாது. என் யாகம் நடந்தே தீரும். அந்த கௌரி இங்கு வந்தே ஆக வேண்டும். இந்தா காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, டீயாவது குடி. வாங்கடா. டீ கொடுத்தது குடிக்கிறதுக்கு, கையில வச்சுக்கிறதுக்கு இல்ல. என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுவேன்னா அதை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்க? நான் இடியாப்ப சிக்கல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன் பிரச்சனை அதை விட பெரிய சிக்கலா இருக்கே. அப்போ என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிதானே சொல்ல வர? நான் அப்படி சொல்ல வரலடா, உன் விஷயத்த கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். அதுக்குள்ள எனக்கு வயசாகி கையில இந்த டீக்கு பதிலா கொம்புதான் இருக்கும். டென்ஷன் ஆகாதடா. எப்படியாப்பட்ட கேஸையும் அலசி ஆரஞ்சு எதுல லூப் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சு கிளையண்ட்டுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறல்ல, அதே மாதிரி உன் கேஸ்லயும் ஏதாவது ஒரு லூப் கிடைக்கும். முதல்ல அது என்னன்னு யோசிப்போம். லூப் கிடைச்சா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அதுதான் நான் அப்படி சொல்ல வந்தேன். டீய குடிடா, சூடா இருந்தாலே குடிக்க முடியாது. அதுதான் நானும் சொல்றேன். என் வாழ்க்கை இப்பவே சூன்யமாயிடுச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஆற போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே அசோக், கல்யாணம் ஆயிட்டாலே ஞானோதயம் பிறக்கும்னு சொல்வாங்க. நீ கன்ஃபார்மே பண்ணிட்ட? ஏய் சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. ஏண்டா நானா உன்னை டென்ஷன் படுத்துறேன்? வந்ததுல இருந்து நீ தான் டென்ஷன் படுத்திட்டு இருக்க. பத்தாததுக்கு டீயை வச்சு பிலாசபி வேற பேசிட்டு இருக்க. உனக்கு இப்ப மெயினா தேவையானது ரெஸ்ட். நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் யோசிப்போம். நானு அந்த வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்? போடி. ஏண்டி அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைக்கிற என்ன போய் அந்த வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ற? தெரியும் நீ இப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசுவேன்னு. நீ என்ன லூசாடா இல்ல கொலை பண்ண கிரிமினலா? ஓடி ஒளிய பாக்குற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர நின்னு சந்திக்கணும் நீ தானே அடிக்கடி சொல்வ. இப்ப நீ எப்படி பேசுற? அப்போ எல்லாரையும் போல நீயும் ஊருக்கு தான் உபதேசம் ப்ரூவ் பண்ணிட்ட, அப்படித்தானே? ஏய் நான் என்ன நீ எதுவும் சொல்ல வேண்டாம்.
வீட்டுக்கு போனாதான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஏதாவது வழி கிடைக்கும். அதனால நீ இப்பவே வீட்டுக்கு கிளம்ப. இப்பவே வா. வேணாம்ப்பா, நான் நைட்டு போறேன். ஏன் அப்பதான் நல்ல நேரம் வருமா? கிளம்புடா. ஏய், நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வா. ஏய், அதான் நடக்க கூடாதது நடந்துருச்சே, அப்புறம் எதுக்கு ஃபீலிங்க? வச்சிட்டு வா, அவங்க எடுத்துப்பாங்க. வாடா. ஏய், அம்மாடி துர்கா. அம்மா அம்மா, ஏய் பாத்து பாத்து மெதுவாமா, பாத்து வா, கால் வலிச்சிட போகுது. வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா துர்கா? ஆமா முடிச்சிட்டேன். ஏய், துர்கா கிட்ட முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்காம வேலையை முடிச்சிட்டியான்னு கேக்குற? நீ சாப்பிட்டியா துர்கா? சாப்பிட்டேமா. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. திரும்பவும் மயக்கம் கீக்கம் போட்டுற மாட்டியே? இல்லம்மா. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, நான் ஒரு வேலைய சொல்லி நீ அதை எனக்காகவே செஞ்சுட்டு பெரியவர் முன்னாடி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து சீனை போட்டேனா அடி எனக்கு தானே விழும். அதனாலதான் கேட்டேன். இல்லம்மா, அது வந்து ஐயோ, நீ எதுவுமே சொல்ல வேணாமா. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு ஒரே நாள்லயே புரிய வச்சுட்ட. கேண்டி, துர்கா எப்படிப்பட்ட பொண்ணு? அவளை போய் தப்பா பேசிட்டு இருக்க பாரு, முகம்லாம் எப்படி வேர்த்திருச்சுன்னு. அம்மாடி துர்கா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? அடி வாங்கின இடத்துல ஒத்தடம் கொடுக்கணும். கொண்டு வரமா. அம்மா, நீங்க போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல துர்கா, தண்ணி காயட்டும், நானே எடுத்துட்டு போறேன். துர்கா, தண்ணி நல்லா கொதிக்கட்டுமா, ஏன் அவசரப்படுற? சரிங்கம்மா. தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பாரு. கொதிக்குதுமா. கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். இப்படி வச்சிரு. துர்கா, கையில என்னம்மா? ஒன்னும் இல்லையம்மா. இல்லையே, காட்டு. ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சே. எரியுதா? எரியட்டும்டி, நல்லா எரியட்டும். எனக்கு எப்படி எரிஞ்சிருக்கும்? வாய் முறி. வேணாம், விட்டுருங்கம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. நல்லா எரியட்டும். என்னாச்சு நமக்கு? ஏன் துர்கா கஷ்டப்படுற மாதிரியே தோணுது? ஒருவேளை உண்மையிலேயே துர்கா கஷ்டத்துல தான் இருக்காளோ?
ஏண்டி வெறும் பையன் அவளே அவர்கிட்ட என்னையே மாட்டி விடுறியா? என்னமோ 7 நாள் பட்டினி கடந்தவ மாதிரி மயக்கம் போட்டு விழற. ஏன் ஊர்ல 3 வேளைக்கு 6 வேளை கொட்டிக்கிட்டு தெரிஞ்சியா? அப்படிலாம் இல்லம்மா. பொண்ணு இல்லாத பட்டிக்காடு நீ, கஞ்சிக்கு செத்தவ நீ. அர்த்த ராத்திரியில ஆண்டி அரசனான கதையா? ஜமீன் விட்டு மருமகள் ஆயிட்டா பொண்ணு நாங்க தலையில வச்சு கொண்டாடணுமா? என்னைக்கா இருந்தாலும் நீ என் வீட்டு மிச்ச சொத்தை திங்கிற வேலையாள் தாண்டி. நான் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். புரிஞ்சுதா? சரிம்மா, சரிம்மா. இப்போ சரி சரின்னு சொல்லிட்டு பெரியவர் முன்னாடி ஏதாவது சீனை போட்ட, இப்ப சுடு தண்ணியில தான் கைய வச்சேன், அடுத்தது தீயிலேயே கைய வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏய், ஊம கனவு கண்ட மாதிரி என்ன நடந்தாலும் பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா. பெரியவர் என்ன சத்தம் போட போட உனக்கு தான் இனிமே அனத்தம், ஜாக்கிரதை. காவேரி வா. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஆவுடையப்பா, நீ வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஓர் குறை சுமந்திடும் சந்திரனும் இருளினாலும் தொல்லையினாலும் மிகுதியாய் அவதி காணும். தலைக்கு வந்த ஆபத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை தப்பித்து வந்திருக்கிறாய், சரிதானே? நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அந்த கர்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் துரத்திக் கொண்டே இருக்கும். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் தான் கேட்க வேண்டும். கேட்டால் குடும்பம் தப்பும், இல்லை என்றால் மக்கி மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஐயா, சும்மா மிரட்டாதீங்க. ஆனா உனா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், மண்ணோட மண் ஆயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் எங்களுக்கு உங்களை விட்டா வேற சாமியாரே தெரியாதா? டேய் கொஞ்சம் சும்மாறா. நீங்கள் யார் ஐயா? பெரிய ஜமீன் பரம்பரை, உங்களுக்கு தெரியாத சாமியார்கள் இருக்க முடியுமா? செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், யாரை வேண்டுமானாலும் பாருங்கள். காலம் கெட்டு கைப்பிச்சை ஏந்தி வருவீர்கள், அப்பொழுது தெரியும் இந்த காலன் யார் என்று. போய்விடுங்கள். ஐயா, தம்பி ஏதோ அவசரத்துல உங்களை பத்தி தெரியாம பேசிட்டான். உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஐயா. என் பாட்ட முப்பாண்டன்களே உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே அப்படின்னா நான் ஏமாத்துறேன் ஐயா. ஜெய் கமண்டலக்காளி. இதை பெற்றுக்கொள். பூசிக்கொள்ளுங்கள். என்னங்க அது? என்ன இது விளையாட்டு? விளையாட்டல்ல, வினை. 1000 சாமியார்கள் இந்த ஒரு காலனுக்கு சமமாக மாட்டார்கள். அவளையப்பா, உன் குடும்ப சாபத்தை தீர்க்க என்னால் மட்டும்தான் முடியும். காலதாமதம் செய்யாமல் உடனே அந்த கௌரியை இங்கு கூட்டி வருவதற்கு வழியை தேடும். அவள் இங்கு வர வேண்டும்.
என் கையால் பலியாக வேண்டும். அவள் ரத்தத்தால் கமண்டல காளிக்கு யாகம் நடத்த வேண்டும். இதுதான் என் கட்டளை. நீ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உன் குடும்பத்திற்கு தான் ஆபத்து. போ, அந்த கௌரியை கூட்டிக் கொண்டு வா. போ. சரிங்கய்யா. என்னடி அப்படி பாக்குற? இதெல்லாம் நீ துவைக்க வேண்டிய துணிங்க. போ, போய் உன் கையால எல்லாத்தையும் நல்லா துவைச்சு கொண்டு வா. போ. அம்மா, கை ரொம்ப எரியுதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு துவைக்கிறேன். பாத்தியாக்கா எவ்வளவு எகத்தால இருந்தா அப்புறமா துவைக்கிறேன்னு சொல்லுவா. ஏய், கையில சுடுதண்ணி தானே பட்டுச்சு, சூடா எண்ணெயா கொட்டுச்சு? அம்மா, அம்மா எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அம்மா, அம்மா, பாடி. அம்மா, ஏய், அம்மா தெரியாம என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுன கொள்ளிக்கட்டையை எடுத்து தான் தலையே சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். காலையில உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? நீங்க நில்லனா நிக்கணும், உட்காரணும் உட்காரணும். தெரியுதுல, அது தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு திமிரா எதிர்த்து பேசுற? பேச மாட்டேம்மா. ஏய், வாய மூடி. சொன்னா சரிங்கம்மாங்கறத தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு பேசுற வாய சாக்கு பைய தைக்கிற மாதிரி தச்சிருவேன், ஜாக்கிரதை. இது எல்லாத்தையும் 1/2 மணி நேரத்துல நல்லா துவைச்சு எடுத்துட்டு வரணும். போ. ஏய், எங்கடி போற? துவைக்கம்மா. அதுக்கு இந்த பக்கம் போற? வாஷிங் மிஷின் இந்த பக்கம் தானமா இருக்கு. ஓ, கரண்ட் பில் என்ன செத்து போன உங்க அப்பா வந்து கட்டுவானா? மெஷின்ல கைய வெச்ச கைய 2 உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொல்ல போறதுக்கு போய் கையில தோச்சு கொண்டு வரணும். போ. டேய், உனக்கு அரவிந்த்னு பேர் வச்சதுக்கு கரடின்னு பேர் வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சிவ பூஜையில கரடி குறுக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே வர பாத்தியா? என்ன ஜென்மண்டா நீ? ஏண்டா காலையில இவ்ளோ சூடா இருக்க? என் கண்ணுக்கு முன்னாடி சூப்பர் ஃபிகர் ஒண்ணு இருக்கு. அதை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆட்டைய கலச்சா கடுப்பு வருமா வராதா? யூஸ்லெஸ்.
எது கண்ணுக்கு முன்னாடியா? டேய் அர்ஜுன், நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு தெரியாம எங்கடா போன? அட நான் எங்கேயாவது போறேன். இன்ஸ்டால புதுசா ஒரு பியூட்டியை பார்த்தேன். அந்த பியூட்டியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடா. என்னடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அவ்வளோ பியூட்டியாவ? டேய், என்னது பியூட்டியாவா? பியூட்டியோட மொத்த உருவண்டாவ. ஒவ்வொன்னத்தையும் செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்காடா. அவ கண்ணு, அவ மூக்கு, அவ உதடு, அவ கழுத்து. நான் எதை சொல்றது? டே காலையிலே மூடு ஏத்தாதடா. டேய், நீ என் மூட கெடுக்காத. போன வை. டே அர்ஜுன் 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 வச்சுட்டான். எல்லா விஷயத்திலும் கூட்டு சேர்க்கிறவன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்மள கழட்டி விட்டுறான்.